மிகுந்த எழுச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான பெரியார் விஷன், பெரியார் ஓடிடி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நவீன மின்னணுவியல் சாதனையில் தகவல் தொடர்பு துறை நாளும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லோரும் அவரவருடைய இல்லத்திலிருந்தே பல்வேறு செய்திகளை, தகவல்களுடைய பின்னணிகளை எல்லாம் அறியக்கூடிய ஒரு அற்புதமான ஏற்பாடாக நம்முடைய நண்பர்கள் செய்த இந்த ஏற்பாட்டிற்கு தங்களுடைய அரிய நேரத்தை, காலத்தை ஒதுக்கி வைத்து இங்கே நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பாக அலுவலகத்தையும் இந்த நிகழ்வையும் தொடங்கி வைத்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் நம்முடைய பெருமைக்குரிய நம் குடும்பத்தில் ஒருவர் என்ற மகிழ்ச்சியோடு, அதுவும் நம்முடைய திராவிட நாற்று எவ்வளவு பெரிய பயிராக வளர்ந்து இன்றைக்கு மற்றவர்களையெல்லாம் புயல்களையெல்லாம் தாங்கக்கூடிய அளவிலே வந்தது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு சிறந்த இயக்கத்தினுடைய மக்களவையினுடைய தலைவராக வரக்கூடிய அளவிற்கு தானே அந்த அளவிற்கு தன்னுடைய உழைப்பால், ஆற்றலால், அறிவுத்திறத்தால் உயர்ந்திருக்கிறார்கள். இவர் ஒரு சீரிய பகுத்தறிவாதி, தன்னலமற்ற சுயநலமற்ற சுயமரியாதை வீராங்கனை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு. ஏனென்றால் அந்த பாரம்பரியமே மானமிகு சுயமரியாதைக்காரன். கலைஞர் ஒரே வரியில் நூற்றாண்டு விழா நாயகர், அவருக்கு எத்தனையோ பரிமாணங்கள் உண்டு. ஒரு வரியில் உங்களை விமர்சனம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்ட நேரத்தில் கணினி தட்டின மாதிரி பதில் சொல்லுவார். ஏன்னா குருகுலத்தில் இருந்த பயிற்சி. உடனே சொன்னார், மானமிகு சுயமரியாதைக்காரன், அவ்வளோதான். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு விளக்கம் சொன்னார். அதுதான் அது எல்லா இடத்திலும் பொறித்து வைத்து கொள்ளக்கூடிய விளக்கம். மாண்புமிகு நிரந்தரமல்ல, மானமிகு நிரந்தரமானதுன்னார். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே மிகப்பெரிய அளவிற்கு அப்படிப்பட்ட வளர்ப்பில், தயாரிப்பில் ஆளாதவர்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கனிமொழி அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் உண்டது சுயமரியாதை பால். அதுதான் நினைத்து பார்க்கிறோம், பகுத்தறிவு பால். ஒரு பக்கம் கலைஞர், அவருடைய சிந்தனை இன்னும் மிக முக்கியமாக அவருக்கு ரொம்ப பூரிப்பு. கனிமொழி அவர்கள் பகுத்தறிவாளராக இருக்கும்போது அதில் எல்லா வகையிலும் அவர் ரொம்ப பூரிப்போட மகிழ்ச்சியோட குழந்தையாக இருக்கும்போது சொல்வார்கள். அன்னை மணியம்மையார் அவர்கள், அவருடைய தாயார் அவர்கள் எல்லாம் வந்த நேரத்தில் அந்த படம் என்ன இருக்குது, எப்படி குழந்தை பருவத்திலிருந்து. ஆகவே தான் அந்த அவருக்கு வேறு கொள்கையே, அதாவது இந்த எதிர்கேள்வி எல்லாம் இப்போ இந்த இயக்கம் என்னென்ன எதிர்ப்புகளை சந்திக்கிறதோ அதெல்லாம் இப்போ சந்திக்கிறாருன்னா பழைய பாக்கியெல்லாம் அவர் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதுதான் எங்களுடைய பாரம்பரியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கக்கூடிய அருமை நம்முடைய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களே, எப்போதும் திடலுக்கு உரியவராக இருக்கக்கூடிய நம்முடைய இனமுரசு அவர்கள், அதுதான் மிக முக்கியம். சத்யராஜன் சொன்னால் கருப்பு சட்டை தான் நினைப்பார். எதிர்ப்பை பற்றி அவர்கள் எதிர்நீச்சல் அடிக்கிறவர்கள், எல்லாம் எதிர்நீச்சல் அடிக்கிறவர்கள் தான். அதே மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு நாம் எப்போதெல்லாம் நம்முடைய நிகழ்வுகள் ரொம்ப கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, எதெல்லாம் ஒரு திருப்பமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் வருவார். அதுதான் மிக முக்கியம். யாருக்கோ சொன்னாங்க, எப்பெல்லாம் கஷ்டங்கள் வருதோ அப்பெல்லாம் அவர் வருவார்னு. அவர் வர்றதில்லை. ஆனால் எப்பெல்லாம் நமக்கு எதிர்ப்புகள் வருதோ அப்பெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு புதுமைகள் வருதோ அப்பெல்லாம் சத்யராஜ் வருவார். காரணம், அதை ரொம்ப மிகப்பெரிய அளவிற்கு சொல்ல வேண்டியவர்களை மிக தெளிவாக எடுத்து சொல்வார்கள். அவர் ஒரு ரோல் மாடல், அதுதான் மிக முக்கியம். எடுத்துக்காட்டா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தனியாக உரையாடி கொண்டிருக்கும்போது சொல்லுவேன், நடிப்பு துறையில், திரைத்துறையில் மற்றதில் எவ்வளவு காலம் அவர் அதில் பொண்ணு விழா, பவள விழா அந்த மாதிரி கண்டுகொண்டே இருக்கிறார். மிக முக்கியமாக நாளாக நாளாக எல்லாரும் அந்த துறையில் இருக்கிறவங்க குறையும். ஆனால் நாளாக வயதாக அதிகமான டிமாண்ட் யாருக்கு இருக்குன்னா, அதிகமான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நம்முடைய இனமுரசு அவர்களுக்கு தான் இருக்குது. மிக முக்கியமாக காரணம், அவருடைய வாழ்க்கை முறையும் அவருடைய கொள்கை பாதை தெளிவு, ஒளிவு மறைவு இல்லாதது. அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மேடையில் இருக்காங்க. ஐயா ஞான ராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்கள், அதே மாதிரி ஓவியர் டிராஸ்கி மருது அவர்கள், அதே மாதிரி எண்ணற்ற இயக்குநர்கள் இங்கே நிறைய பேரை சொன்னார். நம்முடைய பிரின்ஸ் அவர்கள், கழகத்தினுடைய துணைத் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், இப்படி எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சி,
ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அறிவு குடும்பம், சுயமரியாதை குடும்பம் என்று சொல்லக்கூடிய அத்துணை தோழர்கள், இதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்திருக்கக்கூடிய தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம், நன்றி. பொதுவாக இன்றைய ஒரு பெரிய மாறுதல் என்னன்னா, முன்னாலெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இந்த காலத்தில் இருந்த மாதிரி பெரியவர்கள் அதை கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அது அப்படியே மாறிச்சு. அதுதான் தந்தை பெரியார் செய்த அமைதி புரட்சி. மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 ஆண்டு, அந்த 100 ஆண்டு தொடங்குகிற இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமாக 2 வரிகளில் புரட்சி கவிஞர் அந்த சுயமரியாதை தத்துவத்தை சொன்னார். எடுத்து, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. உலக பார்வை, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. இந்த 3 வரி அவ்வளோதான். சுயமரியாதை என்ற சொல்லுக்கு உலகத்தில் எந்த அகராதியை நீங்கள் தேடினாலும் இருக்க முடியாது என்றார் ஐயா அவர்கள். நான் ஒரு பூரண பகுத்தறிவாதி. ஐயா தன்னை பற்றி சொல்லும்போது பூரண பகுத்தறிவாதி என்றார். அவருக்கு இங்கே அழகாக சொன்னாங்க, மிகப்பெரிய அளவிற்கு ஒரு விஞ்ஞானத்துறையில் இவ்வளோ பெரிய மாற்றமா, இவ்வளோ பெரிய சிந்தனையா என்று. இன்றைக்கும் இனிவரும் உலகம் என்று இன்றைக்கு சொன்னார்கள். இந்த புத்தகத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகள்னு ஒன்று போட்டிருக்கோம். இந்த பதிப்பில் இது பல லட்சக்கணக்கான பதிப்புகள் வந்த பதிப்புகள் மிக முக்கியம். 30வது பதிப்புன்னு போட்டிருக்காங்க. அது இன்னும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு கணக்கே எங்களுக்கு தெரியல, மிகப்பெரிய அளவிற்கு இருக்கும். அதில் என்னென்ன மாற்றங்கள் அவர் சொன்னது வந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் இளைஞர்களுக்கு சொல்லுகின்றேன். ஐயா அவர்களுடைய தொலைநோக்கு இருக்கு பாருங்க. மண்டை சுரப்பை உலகு தொழும், தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும். தொழுங்கிற வார்த்தைக்கு வணங்குதல்ங்கிற அர்த்தம் இல்லை, பின்பற்றுதல்னு அது அர்த்தம். தொழும், பின்பற்றுவார்கள், உலகம் பின்பற்றும்னு. மண்டை சுரப்பு, அது சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு. அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த சிந்தனையில் அவர் சொல்கிறார். டெஸ்டியூபியை பற்றி கவிஞர் அவர்கள் சொன்னார்கள். மனிதனுடைய ஆயுள் எப்படி வரிசையாக சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பாருங்க. போக்குவரத்து மிகப்பெரிய அளவிற்கு, அதற்கு மாத்திரம் மனிதனுடைய எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், மூளை கோளாறான குணங்கள் என்பவைகளை இயற்கையாக உடையவர்கள் யாராவது இருந்தால் அதற்கு மாத்திரம் பரிகாரம் தேட வேண்டிய அவசியம் இருக்கலாம். அதில் ஆரம்பிக்கிறார். அதுவும் அப்படிப்பட்டவர்கள் பிறருக்கோ தங்களுக்கோ கேடு ஏற்படுவதாக இருந்தால்தானே. ஆதலால் பஞ்சேந்திரியங்களும் ஒரே துறையில் ஒரே சமயத்தில் இன்பம் தரக்கூடிய இந்த இன்பத்துறையில் இயற்கை கேடு, சமுதாய கேடு அல்லாமல் வேறு காரியத்துக்கு கட்டுப்பாடு இருக்காது. இப்படி ஆரம்பிக்கிறார். இன்னும் அது 100 வருடம், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு மேலே போகும். இப்படி வரிசையாக சொல்லி கொண்டு ஒவ்வொருவருக்கும் போக்குவரத்து எங்கும் ஆகாய விமானமும் அதிவிமானமும் இருக்கும், கம்பியில்லா தந்தி சாதனம் ஒவ்வொரு சட்டை பையிலும் இருக்கும் என்று வரிசை உருவத்தை தந்தியில் அனுப்பும்படியான சாதனம் எங்கும் மலிந்து ஆளாளுக்கு உருவங்காட்டி பேசிக்கொள்ளத்தக்க சௌரியம் ஏற்படும் என்றால் சொல்லி மிக பெருசாக சொல்லி கொண்டு வரும்போது, மனிதனுடைய ஆயுள் 100 வருஷம் என்பது ரெட்டிப்பானாலும் ஆகலாம், இன்னும் மேலே போனாலும் போகலாம். பிள்ளை பேருக்கு ஆண் பெண் சேர்க்கை என்பது கூட நீக்கப்படலாம். நல்ல திரேகத்துடன் புதிய நுட்பமும் அழகும் திடகாத்திரமும் உள்ள பிரஜைகள் ஏற்படும்படியாக புலிகாளைகளைப் போல் தேர்ந்தெடுத்து மணி போன்ற புலி மக்கள் வளர்க்கப்பட்டு அவர்களது வீரியத்தை இன்ஜெக்ஷன் மூலம் பெண்கள் கருப்பைக்குள் செலுத்தி நல்ல குழந்தைகளை பிறக்க செய்யப்படும். ஆண் பெண் சேர்க்கைக்கும் குழந்தை பெறுவதற்கும் சம்பந்தமில்லாமல் செய்யப்பட்டுவிடும். மக்கள் பிறப்பு கட்டுப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு கொண்டு வந்துவிடக்கூடும். அனுபவ பொருள்களும் கன்சியூமர் வெகு தூரம் மாற்றமடைந்துவிடும். அதற்காக ஏற்படும் செலவும் அதை அனுபவிக்கும் முறையும் வெகு சுருக்கமாக மாற்றமடைந்துவிடும். ஒரு டன் உள்ள மோட்டார் கார் ஒரு அண்டர் வெயிட்டுக்கு வரலாம். பெட்ரோல் செலவு குறையலாம். பெட்ரோலுக்கு பதிலாக மின்சார சக்தியே உபயோகப்படுத்தப்படலாம். மின்சார கார் வந்துருச்சேப்பா, இன்னைக்கு தானே மின்சார கார் ரொம்ப புதுசுன்னு நாம் நினைக்கிறோம்.
எப்போ சொல்லியிருக்காரு? 1938 நம்மில் பல பேர் பிறக்காத காலத்தில். யார் சொன்னது? எவ்வளோ பெரிய பிஹெச்டி வாங்கினவரா இல்லை சயின்ஸ் லேபரேட்டரிக்கு போனவரா? போகாதனால்தான் இதை சொல்லுகிறார். அதுதான் மிக முக்கியம். போயிருந்தால் அவர் ஒரு கிளார்க் ஆகிருப்பார், அவருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆகிருப்பார், ஐஏஎஸ் அவ்வளோதான் தவிர ஒரு அதிகாரி ஆகிருப்பார். ஆனால் தன்னலமற்ற ஒரு ஒப்பற்ற சுயசிந்தனையாளர், தன்னை பற்றி சொல்லும்போது ஒப்பற்ற சுயசிந்தனையாளர், தனக்கு தானே அவர்கள் சிந்தனை அது வந்துவிட்டு பெட்ரோல் அல்லது விசை சேகரிப்பிலேயே ஓட்டலாம். பெட்ரோல் மட்டும் இல்லை, விசை சேகரிப்பிலே ஓட்டலாம். ஐயா பேசிக்கொண்டே இருக்கும்போது நாங்கள் குறுக்க எழுதுவோம், மேடையில் உட்காந்து அவருடைய பேச்சுகள் குறிப்புகள் எழுதுவோம். ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் எழுதுகிற எங்களுக்கே ஒரு பெரிய வாய்ப்பு. அதை விட எங்களுக்கு பெரிய பட்டத்தில் கல்லூரிகளிலே பெறாத அறிவு, பல்கலைக்கழகங்களிலே பெற முடியாத அறிவை அந்த காலகட்டத்திலே அந்த பெற்றிருக்கிறோம் நாங்கள். அதுதான் எங்களுக்கு கிடைத்த தனி வாய்ப்பு, சிறப்பான வாய்ப்பு. அதில் ஒரு நாள் திடீர்னு சொன்னார், மனிதன் இனிமேல் தானே பறக்க ஆரம்பிச்சிருவான்னார். இதை விட தாண்டி இனிவர உலகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்கிறார், தானே பறக்க ஆரம்பிச்சிருவான்னு எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்க. இதனையே அவர் திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. ஆமாம், சொல்லிட்டு நிறுத்தினார் ஐயா. பறக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க. அவனா என்ன கஷ்டம்? மிருகத்தை பார்த்தா, பறவையை பார்த்தா உடனே இதெல்லாம் பண்ணால் இப்போ ஒன்றுமே இல்லையே. மனிதன் ஏன் பறக்கக்கூடாது? இப்போ பெரிய எந்திரத்தை ஐயா சொல்கிறார், அப்படியே அவர் கருத்தை, பெரிய எந்திரத்தை விமானமாக்கியிருக்கான், எந்திரத்தை உள்ளே வச்சுருக்கான், அதனால் விமானம் வருதா, அதெல்லாம் நம்ம ஏறி உட்காந்து போகிறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பார்த்ததில்லை. எளிய மக்களுக்கு சொல்கிறார். மிக முக்கியமாக மனிதனுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெக்க மாதிரி ஒரு எந்திரத்தை இதில் வச்சுட்டா தானே சாவி கொடுத்தா புர்ன்னு கிளம்புவான்னார். அவர் சொல்கிற வார்த்தை, பெரியாருடைய வார்த்தை. மிக முக்கியமாக அதெல்லாம் புர்ன்னு கிளம்புவான சாவியை கொடுத்துட்டு ரெண்டு பக்கமும் சாவியை வச்சுக்கிட்டு பொருத்திட்டா. அதுதான் அது மாதிரி அவருடைய ஒரு படத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறார். பின்னால் ஒரு நடிகர் நடித்ததில் பின்னால் அது மோட்டரை மாற்றிக்கிட்டா உடனே சாவியை கொடுத்த உடனே அது மேலே கிளம்புது, அவ்வளோதானே தவிர இந்த சிந்தனை அவருக்கு காரணம் என்னென்னா, இந்த வழக்கமான படிப்பு என்று சொன்னால் ஒரு வட்டம், அதுதான். அந்த வட்டத்தை தாண்டி நம்மளால் சிந்திக்க முடியாது. ஆனால் அவர் தன்னுடைய அறிவுக்கு வட்டம் போட்டு கொண்டதே கிடையாது. அதுதான் ஒப்பற்ற சுய சிந்தனையாளர். அதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை இன்றைக்கு மிக முக்கியமாக. அது மட்டும் அல்ல, இவ்வளவு சொன்னவர் ஒரு அனுபவம் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அனுபவம் இருக்கும். ஈரோட்டில் இருந்தவர் அவருடைய சின்ன சின்ன புத்தகங்கள் 10 புத்தகத்தை சேர்த்து ஒரு பைண்ட் பண்ணி ₹1 போட்டாங்க. அப்போ 10 காசு ஒரு புத்தகம். அது 10 புத்தகத்தை சேர்த்து 20 காசு 30 காசு இருக்கிற புத்தகத்தில் இந்த ₹1 போட்டு பைண்ட் பண்ணி ஐயா கையில் கொடுத்தாங்க. மக்கள் மத்தியில் எளிமையாக போய் சேரணும் இந்த கருத்துக்கள் அப்படின்னா. அதில் இனி ஒரு உலகம்லாம் ஒரு புத்தகம் பூராமே ஐயா வாங்கினார். வாங்கி பார்த்த உடனே ஐயா இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு. புலவர் மாணிக்கம்னு பெரிய அளவுக்கு இருந்து ஐயா அவர் தான் அதுக்கு பொறுப்பு. குடியரசு அலுவலகத்தில் இருந்தார் பூரா. பிறகு புத்தக வெளியீட்டு விழாவில், ஆமாம், பதிப்புத்துறையில். உடனே அதுக்கு தலைப்பு அவர் புது தலைப்பு, ஏன்னா அவர் தமிழாசிரியர், நல்ல ஆய்வாளர். உடனே அவர் என்ன தலைப்பு போட்டாருன்னா, அந்த புத்தகங்கள் 10 புத்தகத்துக்கும் அறிவின் எல்லைன்னு ஒரு தலைப்பு போட்டு ஐயாட்ட கொடுத்தார். நாங்கள்லாம் பார்த்த உடனே அறிவின் எல்லை ரொம்ப அற்புதமாக தலைப்பு கொடுத்துருக்காருன்னு நாங்கள் நினச்சோம். ஐயாட்ட கொடுத்த உடனே ஐயா என்ன கேட்டார், அந்த பார்த்த உடனே அதுதான் தந்தை பெரியார். உடனே என்ன சொன்னார், என்னப்பா யார் இந்த தலைப்பு போட்டதுன்னு கேட்டார். யார் இந்த தலைப்பு போட்டது? நான் இந்த தலைப்பில் பேசலையே, நான் யார் இந்த தலைப்பு போட்டது அப்படின்னாரு. போகாமல் இல்லை, இந்த புத்தகத்துக்கு நல்லா இருக்குங்கிறதுனால இன்னொரு உலகம்லாம் இருக்கியா, அதுதான். ஏன் அறிவுக்கு எல்லை கட்ட முடியுமான்னு கேட்டார். முதல் கேள்வி, அறிவுக்கு எங்கேயாவது எல்லை கட்ட முடியுமாய்யா அப்படின்னு கேட்டுட்டு, அதனால தான் நான் பொதுக்கூட்டத்திலேயே நானே சொல்கிறேன், கவனிச்சது இல்லையா நீங்கள்லாம்? இன்றைக்கு நீங்கள் பாராட்டுறீங்க, நான் ரொம்ப ரொம்ப தீவிரமான கருத்தை சொல்லி இதே மேடையை சொன்னார். கடைசி கூட்டத்தில் கூட சொன்னார், நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய அளவுக்கு இதை சொல்லிட்டேன், அந்த காலத்துலேயே அதை யோசனை பண்ணேன்னு என்னை பாராட்டி சொல்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குறித்து வச்சுங்க. இன்னும் 100 வருஷம் கழித்து 500 வருஷம் கழித்து வரக்கூடிய தலைமுறை ஒன்று சொல்லும், ராமசாமின்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரும். காரணம் அன்னைக்கு அறிவு அவ்வளோ வளர்ந்துடும் என்று தன்னைத்தானே சொல்லக்கூடிய துணிச்சல்
தந்தை பெரியாருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையில உருவான போது அவருக்கு இந்த விஞ்ஞானத்தை பார்த்த உடனே ரொம்ப அதிசயம். நான் நிறைய நேரம் சொல்லக்கூடாது. இங்கே இந்த மாநாடு, இந்த இடம் இருக்குது பாருங்க, இந்த உருவத்துக்கு முன்னால் இது ஓல்டு டிரான்ஷன். இங்கே நிறைய மரங்கள் இருந்தது. 67 மாநாடு போட்டோம், சோசியலிச மாநாடு. அது ஐயாவே வந்து உட்காந்து இதில் எல்லாத்தையும் வெட்டணும்னு சொல்லி ஆட்களை எடுத்து இந்த மரமெல்லாம், இந்த பகுதி உள்பகுதி இப்போ இருக்கிற பகுதிகளெல்லாம் நிறைய மரம் இருந்தது. அங்கே அந்த மரத்தையெல்லாம் வெட்டி அந்த பந்தல் போடணும், மற்ற ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உள்பகுதியில் 2-3 பெரிய மரங்கள் இருந்தது. வெட்ட முடியல ஆட்கள். நிறைய அளவிற்கு ஐயாவே காலையில் மௌனம் அங்கே வந்து அம்மா அவர்கள் சமைச்சு கொண்டு வருவாங்க, இங்கேயே சாப்பிடுவார் உட்காந்துக்கிட்டு. ஒரு சின்ன விடுதலை அலுவலகம் அப்போ கட்டி முடிக்கப்படலை. அது ஆகவே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இந்த ஆட்கள்லாம் வச்சு மண் எடுக்க சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கணக்கெழுதி ஐயாட்ட காட்டணும். ஐயா என்னப்பா இவ்வளோ பேர் வச்சாங்க, இவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு வேலையும் நடக்கலையே அப்படின்னு இருந்தார். திடீர்னு நம்முடைய பொறியாளர்கள் வந்து உடனே என்ன சொன்னாங்க, ஐயா புல்டோசர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஹைவேஸில் இருக்குது, அதுக்கு பணம் கட்டினா அவங்க வந்து 500 ரூபா கட்டினா 500 ரூபாயான்னார். இல்லை கட்டினா 2 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஒரு நாள்லேயே முடிச்சிடுவாங்க அநேகமான்னு. அப்படியா, எனக்கு போய் விளங்கலையே, சரி செய்யுங்கன்னு சொன்னார். உடனே அந்த புல்டோசரை அப்போ தான் ஐயா பார்க்குறாரு. முழுக்க வந்த உடனே வந்தது நேராக கொண்டு வந்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு இடி இடித்து அந்த வேரோட மரத்தை வந்து அப்படியே சாய்க்கிறத பார்த்துட்டு உடனே எவ்வளோ பெரிய வேலைகள் அதை குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அறிக்கை எழுதினார். 500-600 பேர் வேலை செய்ய வேண்டிய நேரத்தை மிச்சப்படுத்தி ஒரே நேரத்தில் இவ்வளவு சீக்கிரம் செய்கிறார்களே, அறிவினுடைய எல்லை எவ்வளவு வாய்ப்பு இருக்குது என்று சொன்னார்கள். அதே மாதிரி மேட்டூரில் அலுமினியம் ஃபேக்ட்ரியை கொண்டு வந்து காட்டினாங்க. தந்தை பெரியார் அவர்கள் பார்த்தார். அதில் ஒரு அலுமினிய கட்டியை லேசாக கொஞ்சம் வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது பாருங்கள், வெளியில் சாதாரண மண்ணாக கொட்டுறாங்க, அது பின்னால் அலுமினியமாக ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி கீழே வந்து விடுது. மண்ணினுடைய 6வது அறிவு இருக்குது. இவன் ஒரு முழம் கல்லை வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இன்னும் தேர் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எந்த காலத்தில் உருப்பிடுறது? இதுதானே எனக்கு கவலையாக இருக்குது. எனக்கு என்ன தனிப்பட்ட முறையில் எந்த சாமி மேலே கோவம், எந்த கடவுள் மேலே கோவம்? இவன் அறிவை நாசப்படுத்திக்கிட்டானே, அறிவை வளர்ச்சி அடைய செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா, அவன் கண்டுபிடிச்சான், இவன் கண்டுபிடிச்சாங்கிறிய, அவனுக்கும் 6 அறிவு, நமக்கும் 6 அறிவு தானே, ஏன் அந்த 6வது அறிவை பயன்படுத்திட்டானேன்னார். இப்போ நமக்கு எல்லா துறையிலும் வந்திருக்கிறது. ஆனால் இன்றைய ஓடிடிக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் நண்பர்கள், இந்த முயற்சிக்கு டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்றைக்கு உயர்ந்த அளவுக்கு வளர்ந்தது. இன்றைக்கு அதை அனுபவித்து கொள்ளாதவர்களே கிடையாது. கையில் செல்ஃபோன் இல்லாதவர்களாம் யாராவது உண்டா? செல்ஃபோன் அந்த 33 கோடி தேவர்களில் யாருக்காவது ஒரு பயலுக்காவது செல்ஃபோனுங்கிறது என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு 48,000 ரிஷிகள் யாராவது கண்டுபிடிச்சதா? அது பூராமே அவன் கண்டுபிடிச்சி கொடுத்தோன்னே அதில் நம்மால் என்ன பண்ணுறான், கருங்காலி மரம் ஊடகத்தில் விளம்பரம் பார்க்குறான். மிகவும் கருங்காலியில் ருத்ராட்ச கோட்டை. என்னையா கருங்காலி, ஏற்கனவே கருங்காலிகளாக கிடக்குறீங்களே, இதில் விட்டு கருங்காலி மரத்தில் ருத்ராட்ச கோட்டை, இதுக்கு விளம்பரம். இதுக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் அதுக்கு ரொம்ப சாமர்த்தியமாக 2 பாட்டு பாடி எம்ஜிஆர் பாட்டுகள் அதில் சேர்த்து போட்டு அதில் வந்துன்னா அது டெக்னாலஜி. இப்போ என்ன பெரிய ஆபத்துன்னு சொன்னால் நண்பர்களே, டெக்னாலஜியினுடைய சிறப்பை எல்லாரும் ஒத்துக்கிட்டான். ஆனால் எல்லாம் முடித்து நம்ம இவ்வளோ தொலைக்காட்சி நண்பர்கள் இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 பட்டை போட்டு என்னையா சரஸ்வதியாக கண்டுபிடிச்சாங்க, இந்த அம்மா கண்டுபிடிச்சிருந்தா அவங்கள நாங்களும் பாராட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். பூராமே மிக முக்கியமாக நம்மளால் அதை போட்டான். நல்ல வாய்ப்பாக இப்போ கம்ப்யூட்டரில் மட்டும் விபூதி பூசுறது இல்லை, போட்டால் வேலை செய்கிறது இல்லைன்ற அளவுக்கு. அதுக்கு மேலே குங்குமம் வைக்கிறான். குங்குமம் பாருங்க, ஏன்னா அவன் புரட்சி பண்ணா இவனுக்கு குறைஞ்சபட்சம் அறிவு எவ்வளவு வறட்சியாக இருக்குது பாருங்க, மிக முக்கியமாக. எனவே இன்னமும் பெரியார் தேவைப்படுகிறார். கலைஞர் ஒரு முறை சொன்னார், பெரியார் எப்போதும் தேவைப்படுவார். அதுதான் மிக முக்கியம். பெரியாருடைய தேவை. பெரியார்னா ஒரு தனி மனிதர் அல்ல, பெரியார்னா பகுத்தறிவு, பெரியார்னா சுயமரியாதை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால எண்ணி பாருங்க. இன்றைக்கு அழகாக நம்முடைய கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், ஐயா நம்ம டைரக்டர் ஞானசேகரன் சொன்னார்கள், சத்யராஜ் சொன்னார்.
மகளிர், அவருக்கு என்ன ஒரு மனிதாபிமானி. நீங்கள் ஐயாவை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது நமக்கு. அவர் ஒரு தலை சிறந்த மனித நேயர். அவருடைய எந்த கொள்கை, சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு, அவருடைய கடும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு அடித்தளத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் நீங்கள் கொண்டு வரணும். அதை சொல்ல வேண்டும் என்றால் மனித நேயம். மனிதன் தானாகவும் பிறக்கவில்லை, தனக்காகவும் பிறக்கவில்லை, சமுதாயத்திற்காக. மனித அறிவு கேட்டார். பெண்ணடிமைத்தனத்துக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு கேள்வி இருக்க, அந்த கேள்விக்கு இதுவரையில் சிந்திச்சா தெரியும். எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் நமக்கு தாய் இருக்காங்க, நமக்கு துணைவியார் இருக்காங்க, நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மகள் இருக்காங்க. எல்லாம் பெண்கள் இல்லாத வீடு உண்டா? பெண்கள் தானே சரி பகுதி. 140 கோடி இருந்தால் அது 70 கோடி அவர்கள் அல்லவா? அவர்கள் ஓட்டளிக்கிறத பேசுகிறோம் அல்லவா? ஆனால் அந்த பெண்களை ஐயா கேட்டார், நாசப்படுத்திட்டீங்களே, அந்த பெண்களை செயலற்றவர்களாக்கி விட்டீர்களே. பெரியாருக்கு இருந்த கவலை, பெரியாருக்கு மனித சமுதாயத்தின் மீது இருந்த அக்கறை, கவலை, அந்த பெண்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கிவிட்டீர்களே. படிக்கக்கூடாது, மானத்தோடு நிற்கக்கூடாது, சிந்திக்கக்கூடாது, எல்லாவற்றையுமே செய்து கொண்டு பெண்களை நாசப்படுத்தி விட்டீர்களே என்று கேட்டு சுருக்கென்று சிந்திக்க வைத்தார். ஆகவே தான் அதனால தான் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சிந்தனை என்கிறது காலத்தை தாண்டிய சிந்தனை. சொன்னார்கள், ஏன் 2 பேரும் அந்த திருமணத்தை பற்றி சொல்லும்போது அன்றைக்கு எழுத்தார்கள் எல்லாரும் புரியாமல் தேர்தலுக்கு பயன்படுத்தினார்கள். பெரியாருடைய தீர்மானத்தை எல்லாம் சேலம் தீர்மானம் எல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் பெரியார் சொன்னதெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு. திருமணம் என்பதற்க பெரியாருடைய அணுகுமுறை என்னன்னா, முதல்ல பார்ப்பனை வச்சு திருமணமா, சடங்கு அவர் இல்லைன்னா பரவாயில்ல, சடங்குகள் வச்சுக்கிட்டா கூட எனக்கு போதும். அவர் நோயாளியினுடைய நாடியை பார்ப்பார். நாடியை பார்த்துட்டு மருந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்துனாலும் எவ்வளவு அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு முதல்ல கொடுப்பார். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவார், சுயமரியாதை திருமணம். அடுத்தது சுயமரியாதை திருமணத்தை உண்டாக்குற தந்தை பெரியார் எந்த அளவுக்கு அவருடைய அறிவு சிந்தனை போயிட்டு என்று சொன்னால், திருமணம் என்பதே கிரிமினல் குற்றமாகணும்னார். இன்னும் அது அந்த அளவில் கேட்கும் போதே பல பேருக்கு இன்னமும் உணர முடியாத இருக்கும். மிக முக்கியமாக அது மட்டும் இல்லை, அப்போ உடனே சொன்னார். அது ஐயாட்ட நாங்கள் கேட்டோம். ஐயா இந்த மாதிரி சொன்ன உடனே பல பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. ஐயா ஆமாம், நம்ம ஆட்களுக்கே கூட கொஞ்சம் இன்னும் அதை ஜீரணிச்சிருக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கி நான் சொல்லும்போது அது இருக்கலாம். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொதுக்கூட்ட மேடையில் சொன்னார் ஐயா அவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பலதார மனைத்தடம் என்று வழக்கமாக இருந்தது. பலதார மனங்கள், பல திருமணங்கள். இன்றைக்கி அது சாதாரணமாகிவிட்டதை அதை தடுத்து நிறுத்துறதுங்கிறது சட்டப்படி உரிமையாக இல்லையா? இன்றைக்கி எல்லாரும் செய்ய முடியுமா? எல்லாரும் முன்னுக்கு வர முடியுமா? இன்றைக்கி சட்டப்படி தவறு அல்லவா? ஆகவே ஒருவர் இருவரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, சட்டப்படி தவறுங்கிறது கிரிமினல் குற்றமாக இருக்கா இல்லையாப்பா அப்படின்னு கேட்டார். ஆமாம், கிரிமினல் குற்றம் தான். இன்றைக்கு அது கிரிமினல் குற்றம்னு உணர்றீங்க. அன்னைக்கு நான் சொல்லும்போது பல பேர் எதிர்த்தாங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு, இன்னும் 50 வருஷம் கழிச்சு வரப்போகுது அப்படின்னு அது சொன்னார்கள். ஆகவே தான் சொல்லிவிட்டு மட்டுமல்ல, ஐயாவை திருமணத்தை கூப்பிட்டு நடத்துவாங்க. நடத்தும் போது எல்லாரும் 16 பெற்று பெருவாழ் வாழ்க, நீங்கள் அப்படி வாழ்கன்னு வாழ்த்தக்கூடிய இடத்துல ஐயா சீக்கிரம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கவே கூடாது அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி அங்கே இருக்கிற வைத்தியர்கள் கூட என்னையா பெரிய மனுஷன்னு இவரை கூப்பிட்டா, இவர் குழந்தை பெற்றுக்காது. ஏன்னா நடுவில் நமக்கு திருமணம் பண்ண உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டு பிள்ளைகள், எழுத்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வயிற்றுல ஏதாவது பூச்சி போட்டு இருக்கா, ஏன்னா வயிற்றுல எதுக்கு பூச்சி போட்டுருக்கணும், அதுதான் மிக முக்கியம். அது மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்தா ஐயா சொன்னார், குழந்தை ஆசை தானே, குழந்தைய வச்சா மகிழ்ச்சியாக இருக்குது, அதெல்லாம் உண்மைதான், அது சந்தேகம் இல்லை. அதுக்கு நீயே பெற்றுக்கணும்னு ஏன் அவசியம் இருக்குது? எத்தனை பேர் பெற்று போட்டு போயிருக்கான், எவ்வளோ சங்கடமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது இன்னும் வசதி உனக்கு என்னன்னு கேட்டால், ஐயா பெரியார் சொல்கிறாரு பாருங்க, இன்னும் ரொம்ப வசதி, நேரடியாக மக்களை பார்த்து பேசுகிறாரு. இன்னும் உங்களுக்கு வசதி அது. ஏன்னா என்ஜாய்மெண்ட் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னாரு. அதான் அவர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தையை. அதாவது உங்களுக்கு நீங்கள் குழந்தை இன்பம் வரும், இன்னும் குழந்தைய ஏன் எடுத்து இன்பம் கூடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தனி மனிதனுடைய சொத்துரிமையை காப்பாற்றுறதுக்காகத்தான் தன் ரத்தமாக இருக்க வேண்டும், தன் குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற கருத்து அப்போதுதான் வந்ததுன்னு சொன்னார். எவ்வளவு ஆழமான கருத்து, நன்றாக நீங்கள் சிந்திக்கலாம். அப்போ தான் இந்த கருத்து வந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு.
அதே நேரத்தில் நான் சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு எதுக்கு இன்னொரு குழந்தைய எப்படிங்க நாம் எடுத்து வளர்க்குறதுன்னு கேட்குறான். ஏன் நாயை எடுத்து கொஞ்ச நாள்ல ஐயா கேட்டார், பூனையை எடுத்து கொஞ்ச நாள்ல பெட் அனிமல்னு சொல்கிறல்ல, பூனையும் நாயும் கொண்டு போய் குழந்தைய எடுத்து ஏன்டா செய்ய முடியாத குழந்தை பல இடங்கள்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறானு ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு கேட்டார். பூராமே முழு பகுத்தறிவாதி. அந்த காலம் நாம் அவரோட ஓட முடியலன்னு வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலேன்னு சொல்லாமே தவிர அப்படிப்பட்ட சிந்தனையாளர். அது மட்டுமல்ல, சாணியை கண்டு பயந்தார்கள். அவர் மீது கடலூரில், எங்கள் ஊரில் 1928 ஐயா பேசுகிறாரு. அந்த குடும்பங்கள்லாம் இன்னும் இருக்கு, பூரா மைதானத்தில் வீசி எறிகிறாங்க. சொன்னாங்க, எங்களுடைய சகோதரர்கள் மூத்தவர்கள் நான் மாணவனாக இந்த இயக்கத்துக்கு வந்தபோது அவர் சொன்னபோது வியப்படைந்தோம். என்னன்னா, ஐயா ஒரு சால்வை போட்டிருப்பார், சால்வை போட்டு பேசிக்கிட்டு இருக்கார் மைதானத்தில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு போது கேள்விகள் எரிய முட்டை ஓடு, அதுக்குள்ள மலம், அந்த மலத்தை நிரப்பி ஓங்கி அடிக்கிறான். அந்த மலம் மேலே தெரிக்குது. அவர் மேலே தெரிச்ச நேரத்தில் அது எவ்வளவு அருவருப்பான ஒரு வாடையை உருவாக்குன்றது தெரியும். அந்த கற்பனையை நம்ம சொல்லும் போதே முகம் துடிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே வந்த உடனே அதை துடைத்து எறிவதற்கு கூட தன்னுடைய நேரத்தை ஒதுக்காமல் இன்னும் வேகமாக பேசியது மட்டுமல்ல, அந்த சால்வை எடுத்து அதை அப்படியே போட்டு மூடி விட்டு 3 மணி நேரம் பேசுகிறார். அவர்தான் பெரியார். அந்த எதிர்ப்புங்கிற இன்னைக்கு அதே ஊரில் சிலை, செருப்பு ஒன்று போட்டால் சிலை ஒன்று முளைக்கும், கவிஞர் கருணாநிதன் எழுதினார். அன்னைக்கே அந்த கவிதையை அங்கேயே படித்தோம். அதுதான் மிக முக்கியம். அவர் செருப்பு போட்ட அன்னைக்கு நான் 11 வயது சிறுவன் அந்த ரிக்ஷாவில் பிடிச்சு கொண்டு போனவன் தான். இன்னைக்கு அந்த பிடிச்ச கை எனக்கு விடலை. மிக முக்கியமாக பெரியாருடைய அந்த பணி இருக்கிற காரணத்தினால இதை பார்க்கும்போது எல்லையற்ற மகிழ்ச்சியை பார்க்கிறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு காலத்தில் கலைத்துறையில் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்த உடனே அளவு கடந்த மகிழ்ச்சி பெரியார். கலைவாணர் பேரை சொல்வார். கலைவாணரை பார்த்து கேட்ட உடனே உங்களுக்கு யார் ஆசிரியர்னார்? பச்சை அட்டை குடியரசு தான் ஆசிரியர்னு அதை சொன்னார். அதே மாதிரி நடிகர்கள் ராதா அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு, அவர்களுக்கு பிறகு எங்களுக்கு கிடைத்த அரிய செல்வமாக கலைத்துறையில் நம்முடைய சத்யராஜ் அவர்கள், அதுதான் மிக முக்கியம். அதே மாதிரி எங்களுடைய மகளிரில் மிகப்பெரிய அளவிற்கு இளம் தலைவரிலிருந்து உருவாக்கப்பட்டது கவிஞர் கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய அளவு சொன்னார். அவர்கள் இங்கே கலைஞர் கூட சொன்னார். ஒரு முறை நான் அடிக்கடி கலைஞர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு முறை கனி ஃபோன் எடுத்தாங்க. எடுத்த உடனே தலைவர் அங்கே இருந்தார், கலைஞர் அங்கே. உடனே அப்பா யாருமா பேசுகிறேன்னு கேட்டார். ஆசிரியர் பேசுகிறாருமான்னு சொல்லிட்டாங்க. இது இயல்பா. உடனே ஆசிரியர் எப்பவுமே நகைச்சுவை உணர்வு எப்பவும் கலைஞருக்கு உண்டு. உடனே எல்லா இடத்துலையும் அந்த நகைச்சுவையை பயன்படுத்துவார் அவர். உடனே ஏம்மா உனக்கு ஆசிரியர் தானே அப்படின்னாரு கிண்டலா. வேணும்னா ஆமாப்பா எனக்கு அவர் தான்ப்பா முதல் ஆசிரியர், அவர் தான்ப்பா ஆசிரியர், அப்புறம் தான்ப்பா நீங்கள் இவ்வளோ தைரியமாக சொல்லக்கூடிய அதை பெருமையாக என்கிட்ட சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சார் மிகப்பெரிய அளவிற்கு. ஏன்னு சொன்னால் பகுத்தறிவு, அந்த பகுத்தறிவு கொள்கைங்கிறது பகுத்தறிவுக்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. மருந்து சாப்பிட்றது எதுக்காக மருந்து சாப்பிட்றோம்? டாக்டருக்கு வருமானம் வரணுங்கிறதுக்காகவா? இல்லை மருந்து கடைக்காரர் கோவிச்சுக்குவாருங்கிறதுக்காகவா? நம்முடைய நோய் தீர்ப்பதற்காக. பெரியாருக்காக பெரியார் தேவையில்லை, பெரியார் நமக்காக தேவை, நம்முடைய சமுதாயத்துக்காக தேவை, நம்முடைய நல்வாழ்வுக்காக தேவை. அதை உருவாக்குகின்ற பல பிரச்சார இயந்திரங்களில் இன்றைக்கு நவீன கருவிகளாக ஓடிடி இருக்கு. அந்த ஓடிடியை இளைஞர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இளைஞர்களை நாங்கள் தோள் மீது தூக்கி வைத்து ஆடுகிறோம். அந்த இளைஞர்கள் தான் எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம். இந்த ஒரு தொடர் ஓட்டம், இந்த சுடர், அதுதான் மிக அறிவு சுடர். இந்த அறிவு சுடர் இங்கே மட்டும் இல்லை, எப்படி ஒலிம்பிக் பந்தயத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டே பல நாடுகளில் ஓடிக்கொண்டே ஓடுகிறார்களோ அது மாதிரி இந்த ஓடிக்கொண்டு வருகிற நேரத்தில் எங்கள் தலைமுறை முடியக்கூடிய தலைமுறை இதில் இளைஞரணி, இப்போ கூட இளைஞரணியில் திமுக இளைஞரணிக்கு நேற்று 45 ஆண்டுகள் என்று சொல்லும்போது முன்னால் இருந்த விட இன்னும் தீவிரமான ஒரு இளைஞர் உதயநிதி இன்னும் அதிகமான அளவிற்கு கொள்கையோடு இருக்கக்கூடிய அளவு பாசறையை சொல்கிறார். அதுதான் இந்த இயக்கத்துடைய வெற்றி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கனிமொழி, இந்த பக்கத்தில் பாராளுமன்றத்தில் எழுந்து நின்ற ஒரு உருவத்தை பார்த்தாலே மற்றவர்கள் அஞ்சுகிறார்கள். மிகப்பெரியது.
அவதாரம்னு சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் அஞ்சுகிறார்கள். அவதாரங்களே சுயமரியாதைக்காரர்களை பார்த்து பயப்படக்கூடிய அவதாரங்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவதாரம் மற்றவர்களுக்கு சுயமரியாதைக்காரர்களுக்கு சாதாரணமான ஒரு நிலை. ஆகவே அப்படியெல்லாம் இந்த இயக்கம் ஆயிரங்காலத்து பயிராக இருக்கிறது. ஒரு காலத்தில் பெரியாருக்கு பிறகு இது இருக்குமான்னு கேட்டார்கள். என்னையா 4 இடத்துல 4 வயசானவங்க இருக்காங்க, பெரியாரோட முடிஞ்சு போகும்னு நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கும் என்பது மட்டுமல்ல, உலகளாவிய இயக்கமாக இருக்கும். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தான் ஏன் துவங்கினேன் என்ற புத்தகத்தில் சிறு நூலில் எழுதுகிறார். இன்றைக்கு இது ஒரு குறிப்பிட்ட சாராரை இங்கே சொல்கிறார், பார்ப்பவர்களை எதிர்த்த இயக்கமாக இங்கு இருக்கலாம். ஆனால் இது நாளைக்கு உலகளாவிய இயக்கம். இது அமைப்பு முறை தத்துவ ரீதியாக இங்கே என்ன தேவைப்படுகிறதோ அங்கே செய்கிறோம். அது மாதிரி அமெரிக்காவில் என்ன பிரச்சனையோ அங்கே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு நாட்டில் சுயமரியாதை, மனிதனுக்கு சுயமரியாதை என்பது மிக முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கினார்கள். எனவே மூட நம்பிக்கை எங்கே பார்த்தான்னு இருக்கு. என்ன கொடுமை நினைத்து பார்த்தா, மிகப்பெரிய அளவிற்கு சொந்த குழந்தை, மிக பெண் குழந்தை பிறந்ததுங்கிறக்கா அறிவாளை வெட்டினேன்னு முந்தா நாள் ஒரு செய்தி வருது. கேட்கும் போதே நமக்கு நாம் நாகரிக இந்த இயக்கம் 100 ஆண்டுகளாக பாடுபடுகிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கிற நாட்டிலேயே இருக்குன்னா வடநாட்டில் என்ன இருக்கும், அதுதான் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திடீர்னு சாமியார் வர்றான், 123 சாகிறான். சாகிறதுக்கு என்ன தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? அங்கே சொல்கிறான். ஏன் செத்து போனாங்கன்னா விதி. என்னையா அர்த்தம்? இவரையும் ஜெயிலில் போடுறவனை பூரா கேட்டு உனக்கு விதி இல்லை உள்ளே போ அப்படின்னு ஒத்துக்குவானா? ஆகவே நான் இன்னமும் இந்த இயக்கம் தேவை, இன்னமும் பிரச்சாரம் தேவை, பிரச்சாரம் 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 தேவை. அதற்கு இந்த அறிவியல் கருவிகள் இன்றைக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் வேண்டும். இருக்கிற வேண்டுகோள் கூடுமான வரையில் என்னென்னா, அருள்கூர்ந்து ஊடகங்கள், அருள்கூர்ந்து நீங்கள் ஒத்துழையுங்கள். இந்த சமுதாயத்தை மேலும் மேலும் மூடநம்பிக்கை ஆக்காதீர்கள். இல்லை சயின்டிஃபிக் கருவிகள், இதில் நுண்ணொரு கருவிகள் நமக்கு வந்தாச்சு. இதில் அன்சயின்டிஃபிக் ஐடியாஸ், இதில் மூடநம்பிக்கைகளை ரொம்ப வேகமாக பரப்புறதுன்னு. முன்னால் ஒரே ஒரு ஊரில், அந்த ஊரில் மூடநம்பிக்கை பரவுனா அந்த ஊரோடு சரி. இப்போ லைவ் பிராட்காஸ்ட்னு சொல்லி அதை ஊர் பூரா பரப்புனா ஒரே நேரத்தில் மூடநம்பிக்கை பெரிய அளவுக்கு நோயை விட, தொத்து நோயை விட அதிகம் வருது. ஆகவே தான் அதுக்கு மாற்று என்னன்னா, அதுக்கு மாற்று தான் இந்த ஓடிடி போன்ற ஒரு அற்புதமான இந்த செயல். இதை செய்வதற்காக முன்வந்து உழைக்கின்ற தோழர்கள் அத்துணை பேருக்கும், நேரடியாகவும் மறைமுகமாக இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரும் நீங்கள் இளைய தலைமுறைக்கு இதை காட்டணும். ஏன்னா இன்றைக்கு பொழுதுபோக்கு, மற்றது மகளிர் பார்க்கறது எல்லாமே தொலைக்காட்சி தான். அதில் இந்த ஓடிடி போன்ற இந்த அமைப்புகளை நிறைய ஆதரித்து இதை சிறப்பாக செய்ய வேண்டும். இதன் துவக்கத்தை ஒரு நல்ல பகுத்தறிவு திருவிழாவாக, அறிவியல் மேம்பாடாக இருக்கிறது. அரசியல் சட்டத்தில் எல்லாரும் பிரமாணம் எடுத்துக்கிறாங்க. அதில் 51A என்பது இருக்கிறது. இட் ஷால் பி தி டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர். அறிவியல் மனப்பான்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவுக்கு ஹியூமனிசம், அதே போல் மிகப்பெரிய அளவிற்கு மூடநம்பிக்கை எடுத்து ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, இது அத்தனையும் இருக்கணுன்றது ஒவ்வொரு அடிப்படை கடமை. இந்திய அரசியல் சட்டம் எல்லாரும் பிரமாணம் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை செய்கிற ஒரே ஒரு இயக்கம் திராவிடர் இயக்கம்தான், பகுத்தறிவு இயக்கம்தான். அந்த செய்கிற பணிதான் இந்த இடம். எனவே தான் அரசியல் சட்டத்தினுடைய 51A கடமையை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இந்த ஓடிடி, பெரியார் ஓடிடி, பெரியார் விஷன் என்பதையும் வலியுறுத்தி எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தையும் தெரிவித்து, வந்திருந்தவர்கள் நேரத்தை ஒதுக்கி தருவதற்கு இதே போல நீங்கள் ஒவ்வொருவரையும் சந்தாதாரர்களாக்குங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் இது நுழைய வேண்டும். ஏனென்றால் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் அது இந்த வீட்டையும் நாட்டையும் அறிவுபூர்வமாக சுத்தமாக்க வேண்டும். இம்யூனிட்டிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல். அது ஃபிசிக்கல் இம்யூனிட்டின்னு உடலுக்கு மட்டும் இருக்காது. ஆனால் இன்டலெக்சுவல் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனதில் மிகப்பெரிய எதிர்ப்பாற்றல் வரணும்னா ஓடிடினா அதுக்கு சரியான வாய்ப்பு. பெரியார் விஷனை ஆதரியுங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி, சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்கள் உள்பட, அதிலும் குறிப்பாக பிரின்ஸ் போன்றவர்கள், இன்னும் நம்முடைய மதிசீலன் போன்றவர்கள், அவருக்கு துணையாக நிற்கிறவர்கள், புதிதாக வரக்கூடிய நம்முடைய இயக்குனர் போன்றவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்து, இது சிறுகே தொடங்கி இருக்கிறோம்.
தந்தை பெரியார் அவர்களை நான் ஒரே ஒரு செய்தியை நினைக்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கு. என்னென்னா, முதல்ல எங்களுக்கு என்ன வியப்புன்னா, எங்களுக்கு ஒரு ஆசை. ஐயாவிட்ட வந்து கேட்டோம், ஒரு சங்கதி சொல்லிடுறேன், ஒரே ஒரு நினைவுக்கு வந்ததை சொல்கிறேன். என்னன்னா, ஐயா உங்கள் பேச்சில் சுயமரியாதை திருமணத்துக்கு அண்ணா காலத்தில் சட்ட வடிவம் வந்தாச்சு, இதில் ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வாழ்த்துன்னு ஒன்று அந்த திருமணத்தில் நீங்கள் போகாத இடத்துல ஒன்று போடலாம். அதுக்கு இந்த கிராமஃபோன் தட்டில் உங்கள் பேச்சை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ரொம்ப வசதியாக இருக்குது. அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய வாய்ப்புகள் இல்லை, கிராமஃபோன் தான் இருந்தது மிக முக்கியமாக என்று சொன்னோடனே அது செய்ய முடியுமான்னு கேட்டார். இல்லையா, செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அப்படியா, என்ன ஏற்பாடு பண்ணிக்கணும்? தங்கையான்னு இருந்தார், இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கோம், அதில் போட்டிருப்பாங்க, படம் போட்டிருப்பாங்க. அந்த கம்பெனி சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஏவிஎம் அவர்கள் அந்த இகின்பாதம்ஸ் புத்தக சாலைக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த இடம், பழைய தோழர்களுக்கு தெரியும். அதில் மாடி வந்து ஒரு 25-30 மாடிங்க, லிஃப்டெல்லாம் கிடையாது பூராமல். அந்த மாடி நான் மிக முக்கியமாக அதை போய் பார்த்துட்டு எங்களுக்கு என்ன கஷ்டம்னா, ஐயாவை எப்படி அது மேலே கொண்டு போகிறது அப்படின்னா, அந்த எந்திரத்தை கொண்டு வர முடியாது கீழே. ஐயாட்ட வந்து சொன்னோம், அவ்வளோதானே பார்த்துருவோம் அப்படின்னாரு. ரொம்ப வேடிக்கை அப்படின்னு. இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுதான் கொஞ்சம் நிறுத்தி போகலாம். அவரே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம், ஐயா பேச்சை வச்சு பூரா. ஐயாவுக்கு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து படிக்கிற பழக்கமெல்லாம் இயல்பாக கிடையாது. அதனால் அதை 2-3 தடவை கொடுத்தோம். என்னப்பா இது வந்து படிக்கிறது தான், இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லையா, உங்களுக்கு சொல்கிற முடிஞ்ச அளவு சொல்லுங்கள் அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே அழைச்சிட்டு போனோம். உள்ளபடியே எனக்கு இன்றைக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது ஐயாவை 2 படி 3 படி அம்மாவை நானும் முதியாக கொஞ்சம் தோழர்கள் பிடிச்சி ஒரு 25 படி இருக்கும் அந்த பக்கத்தில். சைடு ரொம்ப குறுகலான பாதை. அந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஓவியர் அவர்கள் அதுக்கு சாட்சி கூறாமல். மிகப்பெரிய அளவிற்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அது பக்கத்துலேயே அந்த கட்டடம் இருக்கும், இஸ்மாஸ்டர் வாய்ஸ் மேலே மாடி. ஐயாவை மேலே கொண்டு வந்தோம். ஐயா மூச்சு வாங்க, எங்களுக்கே ரொம்ப கஷ்டம். கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க ஏன்னார். உட்காந்து அப்புறம் படிக்க ஆரம்பித்தார். அந்த கிராமஃபோன் பிளேட், அதான் என்ன அது அப்படின்னாரு. இப்போ ஐயா கிராமஃபோன் ரெக்கார்டுன்னு அந்த காலத்து மொழியில் பிளேட்டா அப்படின்னு, அந்த காலத்தில் பிளேட்டில் பாடுவாங்கன்னு சொல்லுவார் கூறாமல். அந்த கிராமஃபோன் பெரிய அளவிற்கு அதில் முதலாக தந்தை பெரியார் அவர்களுடைய உரையை பெரியார் அவர்களே நிகழ்த்தி கிராமஃபோன் தட்டில் பதிவு செய்தது இந்த இயக்கம். அதுதாங்க முதல்ல ஆரம்பம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே நடந்தது. அதில் சிதம்பரம் ஜெயராமன், இன்னும் சீர்காழி கோவிந்தராஜன், இன்னும் மற்றவர்களெல்லாம் வந்து இந்த பாடல்களை எல்லாம் வச்சு இதே மேடையிலேயே பழைய ராதாபந்தத்தில் இதே இடத்துல அது நடத்தினோம். ஐயாவுக்கு பிறகு அந்த சம்பவங்கள் நடந்தது. மிக முக்கியமாக அந்த ஐயா அவர்கள் பதிவு பண்ணிட்டாங்க. ஐயாவுக்கு பிறகு முதல்ல வெளியிட்டது சுயமரியாதை திருமணம் என்பதை பற்றி பெரியார் பேச்சு. இன்றைக்கு அது வளர்ந்து இன்றைக்கு ஓடிடி வரையில் வந்திருக்கிறது என்றால் வியப்பாக இருக்கிறது. காரணம் ஒரு கூட்டு முயற்சி. அத்துணை பேருக்கும் தலைதாழ்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. உங்கள் வீட்டுக்குள்ளே பெரியார் விஷன் எப்போதும் இருக்க வேண்டும். பெரியார் விஷனை ஆதரியுங்கள். மற்றவர்களுக்கும் சந்தா செலுத்துங்கள். இது வியாபாரத்துக்கல்ல, லாப நோக்கத்திற்கல்ல, அறிவு பகுத்தறிவு பரப்புவதற்காக. நன்றி, வணக்கம். சனாதன சக்திகள் இந்தியா முழுக்க கட்டமைக்க நினைக்கும் மத வெறுப்பு அரசியலை தரவுகளோடு தகர்க்கும் நூல் சமத்துவ சமூக நீதி சிந்தனைகள். ஆசிரியர் பேராசிரியர் வே. சிவப்பிரகாசம். விலை ரூபாய் 160 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.